இந்த லைட் எப்படி ஆன் ஆச்சு? நான் தான் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கங்கா வாட்ச்மேன் நீயா? அடாட என்ன ப்ரொஃபசர் சார்? இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணல. இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணா. கங்கா ஏமா முதல்ல எங்கிட்ட கிளம்புமா. என்னாச்சு சார்? என் தங்கச்சி காலேஜுக்கு போனா, வீட்டுக்கு இன்னும் வந்து சேரல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்கே போனானும் இது வரைக்கும் தெரியல. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இதான் பிரச்சனை. அவன் எங்கேயாவது அவள் ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போயிருப்பா. சார் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காது. என்னாச்சு ஷியாம் சுந்தர்? என்னவாமா? சார் இவர் ஏதோ சொல்றாரு, வந்து என்னன்னு கேளுங்க. வா இந்த பக்கம் வா, நான் பார்த்துக்கிறேன். என்ன பிரச்சனை? உக்கார். அட உக்காரியா. உன்னோட பேர் என்ன? காசி. முழு பேரு? காசி சௌத்ரி. அடிக்கிற அடியில வீட்டுக்கு உயிரோட போக மாட்டேன். எங்க வந்து திமிர காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட இப்படி பேசுறது நல்லது இல்ல. இங்க வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் உங்களோட வேலைங்கிறத மறந்துடாதீங்க. பார்த்தல, அறிவாளியான பொண்ணு, இவகிட்ட கத்துக்குங்க. நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, இருந்தோம் இந்த மாதிரி ஆளுங்க கூட இந்த டைம்ல எதுக்காக சுத்திட்டு இருக்கீங்க? That's none of your business, Inspector. மேடம் இங்கிலீஷா? இந்தாங்க இந்த பேப்பரை பிடிங்க, இந்தாங்க பெண்ணையும் பிடிங்க. எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்டா கொடுங்க. இருங்க ஆனா ஹிந்தியில் எழுதி கொடுங்க. சொல்லுங்க மேடம். நேற்று என் தங்கச்சி காலேஜுக்கு வந்திருக்கா, இன்னும் வீட்டுக்கு வரல. அவ எந்த டிபார்ட்மெண்ட்? இல்ல எனக்கு சரியா தெரியல. அவளோட பேர் என்ன? கங்கா சௌத்ரி. ஓகே, 1 minute. கைண்ட்லி செக் தி ரெக்கார்ட்ஸ். கங்கா சௌத்ரிங்கிற பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறா? ஓகே. எனக்கு ஒன்று புரியல, இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு. ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. Are you sure? Okay. இங்க பாருங்க, இப்பதான் எல்லா ரெக்கார்ட்ஸையுமே செக் பண்ணி பார்க்க சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன கங்கா சௌத்ரி இந்த காலேஜ்லயே அப்படி யாருமே இல்ல. How's that possible, madam? அவ இந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கா. ஆமா. எனக்கு தெரிஞ்சு நீங்க குழப்பத்துல மாறி வந்துட்டீங்க. கங்கா சௌத்ரிங்கிற பேரை விடுங்க, கங்காங்கிற பேர்லயே இங்க யாருமே இல்லையே. நாங்க எல்லா ரெக்கார்ட்ஸையுமே தேடி பார்த்துட்டோம். மேடம் அவ டெய்லி வீட்ல இருந்து கிளம்பி காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஆனா அவ வீட்ல இருந்து கிளம்பி காலேஜுக்கு தான் வராளா இல்ல வேற எங்கேயாவது போறாளான்னு பார்க்க வேண்டியது உங்களோட வேலை தான். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காலேஜ் நடத்துறீங்களா இல்ல காலேஜ்ன்ற பேர்ல வேற எதுவும் நடத்துறீங்களா? உங்களுக்கு என்ன பண்றோம் பாருங்க. என்னங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க? கங்கா இந்த காலேஜ் தான் படிக்கிறா. நானே பல தடவை வந்து இந்த காலேஜ்ல இறக்கி விட்டுருக்கேனே. என்னமோ தப்பா நடந்துட்டு இருக்கு. அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அவ காலேஜ் தவிர வேற எங்கெல்லாம் போவா? எனக்கு சுத்தமா எதுவும் புரியல காஷி. நம்ம கிட்ட யாராவது விளையாடுறாங்களான்னு தெரியல. யாரா இருக்கும்? உனக்கு யாராவது இங்க எதிரிங்க இருக்காங்களா? டேய் சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சு. எவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருப்பீங்க? என் தங்கச்சிங்கடா. எதுக்குடா சிரிக்கிறீங்க? என்ன என்ன சொன்ன புரியல எனக்கு. உன் தங்கச்சியா? என்னடா கங்கா எங்கடா? இந்த நாள் வரைக்கும் உன்னை கிறுக்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ ஒரு அடி முட்டாள்னு இப்பதான் தெரியுது.
தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு தெரியும்டா, நான் உனக்கு சொல்ல மாட்டேனே. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கு. காஷி விடு. காஷி வேண்டாம், அவனை விடு. அவன் செத்துற போறான். காஷி விடு அவனை. நம்ம எப்படியாவது கங்காவை கண்டுபிடிச்சிடலாம். வா. அந்த சிவன் மேல சத்தியமா அவனை சும்மா விட மாட்டேன்டா. சரி விடுன. நேத்து அந்த மேடம் தடுக்கலாம் என்ன ஆயிருக்கும்? அவங்கள உயிரிட வச்சு எரிச்சிருப்பான். ஒரு மனுஷன் கூட சண்டை போடலாம்டா, பைத்தியத்து கூட இல்ல. நீங்க சொல்றதுலாம் சரிதான். ஆனா அவன் எப்ப என்ன பண்றான்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குதேனே. நம்மளும் என்னதான் பண்றது? அங்க பாரு யார் வரான்னு. எங்க? அங்கடா. டேய், இவங்க எதுக்குடா இங்க வராங்க? தெரியலையே. டேய், நீ எதுக்காகடா பயந்துக்கிற? பயப்படாம. ஒண்ணுங்க என்னை விட்டு போகும்போதெல்லாம் எனக்கு பயம் இல்லை. என்னை தேடி கிட்ட வராங்க பாரு, அப்பதான் பயமா இருக்கு. பபீனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். என்ன? என்கிட்டயா? ஆமா, உன்கிட்ட தான். என்னாச்சு மேடம்? காசி மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டனால என்ன தேடி வந்திருக்கீங்க போலயே. தேவையில்லாம பேசாத. நான் உன்கிட்ட பேசணும், வரியா இல்லையா? வாங்க. என்னடா தனியா கூட்டு போறா? அண்ணன் கூட சேர்ந்துட்டா போல. நண்பனுக்கு முக்கியமானதே நம்பிக்கை மட்டும்தான். ஆனா ஆனா நீ எங்களை நம்பலன்றது அந்த மேடம் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். டேய், இங்க பாரு, எனக்கு புரியுது உனக்கு இப்ப டைம் சரியில்லைன்னு. ஆனா நீ கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லடா. இங்க எது நடக்குதோ அது நடந்தே தான்டா தீரும். புரியுதா? உன் மூஞ்சிய பாரு, உன் மூஞ்சிய கண்ணாடியில் நீயே போய் பாரு. காஷி, நான் உன்கிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் வரியா? இருங்கடா, வந்துடுறேன். டேய், இவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான். ஆளை பார்த்தாலே நான் தெரியும். பபீனா கிட்ட பேசிட்டேன். அவனுக்கு கங்காவை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் சரியான ஃப்ராடுங்க. முதல்ல இருந்தே இப்படிதான் அவன். ஆனா இந்த தடவை அவன் போய் சொல்லல. அவனை பார்த்தா உண்மை சொல்ற மாதிரி தான் தெரிஞ்சு. யாரு உண்மை சொல்றா, யாரு போய் சொல்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காஷி, நான் மறுபடியும் கங்கா காலேஜ்க்கு போயிருந்தேன். கங்காவோட ஃப்ரெண்ட் ஸ்ருதியை பார்த்து அவளுக்கு கங்காவை பத்தி என்னமோ தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில அவன் நம்மளை கூப்பிட்டுருக்கா. ஸ்ருதி, நாங்க வந்துட்டோம். நீ எந்த ரூம்ல இருக்க? 6 அங்க இருக்கு. இது இருக்கு. வாங்க. உங்க 2 பேரையும் நான் காலேஜ்ல பார்த்தேன். அப்பத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் என் தங்கச்சி கங்காவும் ஃப்ரெண்டு தானே? ஆமா. கங்கா என்னோட கிளாஸ்மேட் தானா? சொன்னல, கங்கா அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னல. எங்க தான் இருக்கா கங்கா? அவ எங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்ச நாளா அவ அப்செட்டா தான் இருந்தா. எதுக்காக அப்செட்? எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான். யார் அந்த பொண்ணு? அது கங்கா. என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அடுத்த எலெக்ஷன் வேற வரப்போகுது. உனக்கு எத்தனை முறை சொல்றது, தகுதி இல்லாதவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதுன்னு? ஆப்போசிட் பார்ட்டிங்க இதை வச்சே என்ன அசிங்கப்படுத்துவாங்க. உனக்கு புரியாதா? ஆனா அப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் தெரிவாங்க. அதுக்காக உன்னை சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. அதுக்கு தான் நம்ம பொண்ணுங்களே இருக்காங்கல்ல, அவங்களோட என்ஜாய் பண்ணு. யார் வேண்டான்னு சொன்னா? இன்னொரு தடவை உன்னையும் கங்காவையும் ஒன்னா பார்த்தான்னா அவ்வளவு நல்லா இருக்காது. அவளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அப்பா, ஒரு தடவை பல்வந்த் அங்கிள் அவனை வார்ன் பண்ண பிறகும் கங்காவும் அபிமன்யுவும் மீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அட, என்ன பண்ற நீ? நீ பண்றதுல நெஞ்சு வலியும் வந்துரும் போல. எதுக்காக இப்ப நீ பயந்துட்டு இருக்க? இருக்கிற வரைக்கும் உன்னை சாக விட்டுருவேனா? சரி, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. நம்ம அப்படியே ஒரு ரைட் போயிட்டு வரலாம். இல்ல வேணாம், எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு. சரி வா, நம்ம போயிட்டு ஷர்மாஸோட நோட்ஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரலாம். டேய், இறங்கடா. என்னடி, அப்ப கிளாஸ்க்கு யாரு போறது? நான் வர லேட் ஆச்சுன்னா நீ கிளம்பிடு. சில சமயம் ரெஸ்டாரண்ட் போவாங்க, சில சமயம் ஃப்ரெண்ட்ஸோட ரூமுக்கு போவாங்க, சில சமயத்துல அங்கிளோட ஃபார்ம் ஹவுஸ்க்கும் போவாங்க. ஆனா ஒரு நாள். அப்புறம் என்னாச்சு?
கங்கா, ஏன் டீ குடிக்காம வச்சிருக்க? என்னாச்சு இன்னைக்கு இவ்ளோ சீரியஸா இருக்க? ஸ்ருதி, நான் ரொம்ப பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன்டி. தப்பா? என்னாச்சு கங்கா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்டி. வாட்? ஆர் யூ ஷூர்? ஆமா, நான் 2-3 வாட்டி செக் பண்ணிட்டேன். அதுல ஒரே ரிசல்ட் தான் காட்டுச்சு. நீ இதெல்லாம் யோசிச்சு வருத்தப்படாத காஷி. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாம நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். அந்த நாயை கொன்னு எரிச்சிடுறேன் நான். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் கங்காவையும் பார்க்கவே இல்லை. தேவி அக்கா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். ஓகே, தேங்க்ஸ். எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா I'll get in touch with you. சாமி சத்தியமா சொல்றேன், கங்காக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. காஷி, அட ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? விட்டா கேட்டா உடைச்சிருவ போல இருக்கு. இங்கேயே வேலை பாக்குறீங்க? நானா? நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. எனக்கு இந்த யூனிஃபார்ம் பிடிக்கும், போட்டிருக்கேன். வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க, அதனால கேட்டை பூட்டியிருக்கேன். கேட்கிற கேள்விக்கு ஒரு நாள் ஒழுங்கா பதில் சொல்ல முடியாதா? வீட்டுல யாரும் இல்லை, எல்லாரும் வெளில போயிருக்காங்க. பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது எப்படி தெரியும்? போய் 1 வாரம் ஆச்சு. ஏய் ஏய் நில்றா. காஷி வேண்டாம், நில்லு. காஷி, உங்ககிட்ட கன் இருக்கு, நில்லு. காஷி, போகாத, நில்லு. உங்களுக்கு எதுவும் ஆள் இல்ல? இல்ல, உனக்கு? ஓடிட்டாங்க புறம்போக்குங்க. யாரா இருப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பா பல்வந்தோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. என் கையில மட்டும் கிடைக்கட்டும், துண்டு துண்டா வெட்டி போடுறேன் நாய்ங்கள.